World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தபடியாக அம்மா ஈரோடு குரு கனிமொழி அம்மா அவர்கள் வீடு கட்டும் யோகம் யாருக்கு அமையும் என்கிறத பற்றி சிறப்பாக உரையாட வந்துள்ளார்கள். அம்மா அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம், குருவே துணை. வீடு கட்டுற யோகம் யாருக்கு? இப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லோருக்கும் ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்னென்னா, ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு குடிசையாக இருந்தாலும் நம்ம சொந்த இதில் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அப்போ வீடு கட்டுற யோகம் யாருக்கெல்லாம் இருக்கும்? இப்போ நம்ம 12 ராசிகளுக்கும் எந்தெந்த மாதிரி அமைப்பு இருந்தால் வீடு கட்டுற யோகம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் நல்லா இருக்கும். அதாவது தொழிலில் பார்த்திங்கன்னா பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருப்பாங்க. தினமும் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கும். இருந்தாலும் கூட சொந்த வீட்டில் அமையிற யோகம் எல்லோருக்கும் இருக்காது. அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பெரிய பெரிய பணக்காரங்களாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய வாடகை, அதிகமான வாடகை கொடுத்து இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொந்த வீட்டில் அமையக்கூடிய யோகம் இருக்காது. அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது, சொந்த வீட்டில் இருக்கிறது, இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல மெயினாக பார்க்கணும். பொருளாதாரம், தொழில் இருந்தால் மட்டும் வீடு இருக்குமா அப்படிங்கிறத பார்த்தா அது கண்டிப்பாக கிடையாது. அப்போ எந்த மாதிரி அமைப்பு இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 4க்கு 4ஆம் இடமான 7ஆம் இடம், 4ஆம் அதிபதி அப்படிங்கிறது தான் ஒருத்தருடைய வீடு கட்டக்கூடிய இடம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது தாய், சுகம், வீடு எல்லாமே 4ஆம் இடம் தானே வரும். நம்மளுடைய கல்வி எல்லாமே 4ஆம் இடம் தான். நம்மளுடைய வித்தைகள் எல்லாம் 4ஆம் இடத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒருத்தருக்கு அமையக்கூடிய வண்டி, வாகனம் எல்லாமே 4ஆம் இடம் தான். அப்போ இந்த 4ஆம் இடத்துல கொண்டு போய் வீடு கட்டுற யோகத்தை வச்சுருக்காங்க. அப்போ தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும் போது அந்த சுகமான தூக்கம் வரும் அப்படிங்கிறனால தான் அந்த 4ஆம் இடத்துல கொண்டு போய் வீடு இருக்கக்கூடிய யோகத்தை வச்சுருக்காங்க. ஓகேங்க. காலப்புருஷ ராசிக்கு சந்திரன் 4ஆம் இடம் இல்லையா? அப்போ அந்த 4ஆம் அதிபதியோட சந்திரனோட நம்ம ராசிக்கு 4ஆம் அதிபதியோ நம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியோ தொடர்பு பெறணும். அது மட்டும் இருந்தால் பத்தாதுங்க. அது கூட பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி, 4க்கு 4ஆம் இடமான 7ஆம் அதிபதி தொடர்பு பெறணும். இதெல்லாம் தொடர்பு பெற்றால் மட்டும்தான் நமக்கு கண்டிப்பாக சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. ஓகே, இது எல்லாமே இருந்துட்டால் போதுமா? ஓகே, 4ஆம் இடம் இருக்குங்க. 4ஆம் அதிபதி சந்திரனோட தொடர்பு பெற்றிருக்குங்க. 7ஆம் இடமும், அதாவது 4க்கு 4ஆம் இடமான பாவத்துக்கு பாவத்தை நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். 7ஆம் இடமும் தொடர்பு பெற்றிருக்குங்க. இது எல்லாம் இருந்தால் மட்டும் வீடு கட்ட முடியுமா அப்படின்னா, நம்மளுடைய பாக்கியாதிபதி 9ஆம் இடத்தோடு கண்டிப்பாக தொடர்பு பெற வேண்டும். தொடர்பு பெற்றால் மட்டும்தான் நம்ம அந்த வீட்டில் கட்டி வாழக்கூடிய அமைப்பு இருக்கும். ஓகேங்களா? அப்போ என்னென்ன மாதிரி அமைப்பு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலப்புருஷ ராசிக்கு 4ஆம் இடமான சந்திரனோட தொடர்பு பெறணும். நம்ம ராசிக்கு லக்னத்துக்கும் 4ஆம் அதிபதியோட தொடர்பு பெறணும். அதனுடன் 7ஆம் அதிபதி தொடர்பு இருக்கணும். இதையெல்லாம் அடுத்து சேர்த்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி தொடர்பு இருக்கணும். இந்த அமைப்பெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வீடு கட்டினாலும் வீட்டில் நிம்மதியாக வாழ முடியும். ஓகேங்களா? சரிங்க. எந்தெந்த மாதிரி கிரகத்தோடு சேர்ந்தா எந்தெந்த மாதிரி வீடு அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சூரியனோட 4ஆம் அதிபதி நான் சொன்ன ரூல் எல்லாம் சேர்ந்துருந்ததுன்னு நம்ம வச்சுக்கோங்களேன். இவர்கள் வீட்டுக்கு அருகில் பார்த்திங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு கல்விக்கூடமாகட்டும், இல்லை ஒரு ரேஷன் கடையாகட்டும், இல்லை அரசு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ஆகட்டும், ஏதோ ஒன்று அரசு சம்மந்தப்பட்ட இடங்கள் கண்டிப்பாக இவங்களோட 4ஆம் அதிபதியோட தொடர்பு பெற்று இருக்கும். அதே மாதிரி இல்லைன்னா இவங்க வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளோ, இவங்க இல்லைன்னா கவர்மெண்ட் அரசு சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய அதிகார போஸ்ட்டில் உள்ளவங்களோ கண்டிப்பாக தொடர்பு பெறக்கூடிய யோகம் இருக்கும். ஓகேங்க. அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் இருந்தால் என்ன மாதிரி அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
இந்த செவ்வாய் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டு பக்கத்தில் இராணுவ வீரர்களோ இல்லை மிலிட்ரி சார்ந்தவங்களோ இல்லை ஃபயர் சர்வீஸ் அதாவது ஃபயர் சர்வீஸோட இந்த மாதிரி ஏதாவது காவல்துறையோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். இவர்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முருகன் கோயில் ஒரு 1/2 கிலோமீட்டர், இவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே முருகன் கோயில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட புதன் தொடர்பு பெற்றிருந்தா இவர்கள் வீட்டு அருகில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பிரிண்டிங் சார்ந்த அச்சு ஆஃபீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பிரிண்ட் ஆஃபீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு விளையாடக்கூடிய அமைப்பு, ஒரு விளையாட்டு திடல் இருக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே லைப்ரரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் அமைப்புகள் இருக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறதும் இல்லாமல் பெருமாள் கோயில், இவர்கள் வீட்டுக்கு அருகிலேயே பெருமாள் கோவில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, இவர்களோட குரு தொடர்பு பெற்றிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரு தொடர்பு பெற்றிருக்கும் போது இவர்கள் வீட்டு அருகில் இல்லை இவங்க வாங்கக்கூடிய இடத்துலையாவது இந்த மாதிரி அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அதாவது பள்ளிக்கூடம் சார்ந்தது, குழந்தைகள் பள்ளிகள், இந்த மாதிரியெல்லாம் பள்ளி சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அறநிலைத்துறை பக்கத்தில் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இவர்களுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே கோயில் இவங்க வீட்டு பக்கத்துலேயே கோயில் இருக்கும். அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கிறப்ப பார்த்திங்கன்னா இவர்கள் வீட்டு அருகில் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஷியன் ஷாப் இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு அமைப்போ, இல்லை ஒரு மகாலட்சுமி பெருமாள் கோயில் சம்மந்தப்பட்டது, இல்லை அம்மன் கோயில் சம்மந்தப்பட்ட அமைப்போ இவர்கள் வீட்டு அருகில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி சனி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் கோயில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். இவர்கள் பக்கத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது இவர்கள் வீட்டு அருகில் பார்த்திங்கன்னா உடல் ஊனமுற்றவர்கள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள், அந்த தலைவர்கள், அதாவது பக்கத்தில் அந்த ஊர் பிரசிடென்ட், இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு அருகில் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ராகு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதாங்க ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ராகு இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இவர்கள் வீடே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக அமையும். இவர்களோட வீடு பார்த்திங்கன்னா அதாவது மெயின் ரோட்லேயே இருக்கும். அதாவது ரோட்டில் இருந்து பார்த்தாலே இவங்க வீடு அடையாளம் சொல்லுவாங்க இல்லையா, பாருங்கள் அவ்வளோ மெத்த வீட்டுக்காரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அடையாளம் சொல்லக்கூடிய அளவில் இவர்கள் வீடு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே மாதிரி கேது இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவர்களுடைய வீடு சந்துக்குள்ளே போய் தான் போகணும். அதாவது ஒரு குறுகிய சந்து இருக்கும், அந்த சந்துக்குள்ளே போய் தான் வீட்டோட அமைப்பு இவர்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு தான் இந்த இதிலெல்லாம் இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் அதிபதியோடு சந்திரன் சுக்கிரன் தொடர்பு பெற்றிருந்தால் இவர்களுக்கு ரொம்ப அழகான வீடு அமையுங்க. ரொம்ப சூப்பராக, அதாவது அந்த இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் ரொம்ப பயங்கரமாக பண்ணி சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்காரர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவர்களுக்கு என்ன மாதிரி வீடு அமைப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் இல்லையா, இது ராசி அதிபதி செவ்வாய் இல்லையா, இந்த செவ்வாய் சந்திரன் அதாவது 4ஆம் அதிபதி வீட்டில் நீசம் பெறாரு. அப்போ இவர்களோட வீட்டு அமைப்பு நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இவர்கள் மேச ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா இவர்கள் இடம் வாங்கி வீடு கட்டக்கூடாது. டைரெக்டாக கட்டண வீடு கட்டினாங்கன்னா இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது நம்ம மனையை குறிக்கக்கூடிய இதாச்சா, அந்த மனைக்காரகனான செவ்வாய் அங்கே நீசமாகறாரு இல்லையா 4ஆம் இடத்துல. அப்போ இவர்கள் பெயரில் அதாவது மனை வாங்காமல், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மனை வாங்கி அதுக்கப்புறம் வீடு கட்டுவாங்களே, அந்த மாதிரி கட்டாமல் இவர்கள் கட்டண வீட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க, இந்த ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு 4ஆம் அதிபதி சூரியன் இல்லையா. அப்போ சூரியன் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா இவங்க கண்டிப்பாக மாடி வீடு கட்டுவாங்க. மாடி வீடு கட்டுறது இவங்களுக்கு ரொம்ப யோகம் உள்ளதாக இருக்கும். இவங்க பார்த்திங்கன்னா மாடி வீட்டில், அதாவது இவங்க வீடு கட்டினா கூட கீழ் வீட்டில் குடி இல்லாமல் மாடி வீட்டில் குடி இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. மெயினாக பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க மாடி வீட்டில் இருப்பாங்க, அவர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி, இந்த மிதுன ராசிக்கு 4ஆம் இடம் கன்னி இல்லையா, புதனோட வீடு. அப்போ இவர்கள் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி தன்மை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் 2 வீடு 3 வீடு அமையக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு வீடு இல்லாமல் இன்னொரு வீடு அமையக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ இவர்கள் என்ன மாதிரி இது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுக்கிரன் நீசமாகறாரு இல்லையா. அப்போ இவர்கள்
அதாவது கொஞ்சம் என்ன ரொம்ப லக்ஸுரியாக இல்லாமல் ஓரளவுக்கு இதாக கட்டிட்டாங்கன்னா இவர்கள் வந்து வாழ்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா லக்ஸுரியாக கட்டினாங்கன்னா இவர்கள் வந்து அதாவது இந்த மிதுன ராசிக்காரங்க வாழ முடியாத ஒரு யோகம் இருக்கும். அதாவது இவங்க வந்து வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு இல்லை வேறு இடத்துல போய் வாழ்கிறது, இல்லை நம்ம கட்டி விட்டு நம்ம போய் வேறு எங்கேயாவது இருந்துட்டு நம்ம குழந்தைங்க இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்போ வந்து இவங்க கொஞ்சம் கிராண்டாக கட்டாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது இவங்களுக்கு இது வாய்ப்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா 4ஆம் அதிபதி சுக்கிரனா வராரு. இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சனி வந்து உச்சமாகிறாரு. அந்த 4ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதியாக வராரு, என்ன பாதகாதிபதியாக வராரு. அப்போ இவர்கள் வீடு கட்டும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கவனமாக கட்டணும். இவர்களுடைய குடும்பத்தில் மூத்த சகோதர வழியில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இவங்க வீடு கட்டும் போது இவங்க சொந்த பெயரில் வீடு கட்டும் போது கொஞ்சம் யோசிக்கணும். இவர்கள் கணவன் பெயரிலோ இல்லை மனைவி பெயரிலோ இவங்க வந்து வீடு கட்டுறது வந்து மிக சிறப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி. இந்த சிம்ம ராசிக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய். ஓகேங்களா? அப்போ இந்த செவ்வாய் வந்து அதாவது செவ்வாய் வந்து 4ஆம் அதிபதியாக ஆறாரு. இப்போ இவர்கள் அதுவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதகாதிபதியோட ஒரு வீடாக வராரு. அப்போ இவர்கள் பார்த்திங்கனாலும் இவர்கள் வீடு சொந்த வீடு கட்டுறப்பும் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து தான் வந்து இவர்கள் வந்து வீடு கட்ட முடியும். நிறைய ப்ராப்ளம், அதாவது பார்த்திங்கன்னா சகோதர வழியில் ஆகட்டும், மனை சண்டை, வில்லங்கம் எல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது பாருங்களேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்போ இவங்க வந்து வீடு கட்டும் போது பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து மனையை வந்து மனை வாங்கி கட்டாமல் இவர்கள் டைரெக்டாக கட்டண வீடை வாங்கிறது சிறப்பு. அது அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே ஒரு வீடை வாங்கி அதை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கன்னி. இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு 4ஆம் அதிபதி என்னவா வராரு? குருவாக வராரு. அவரே 7ஆம் அதிபதியாக வராரு, பாதகாதிபதியாக வராரு. அப்போ இவர்கள் வீடு கட்டுறப்ப பார்த்திங்கன்னா இவர்கள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, அதாவது கணவர் வழியிலையோ இல்லை அதாவது பங்காளிகள் நட்புகள் வழியிலையோ இவர் மிகப்பெரிய பிரச்சனைகள் வீடு கட்டுறப்ப கண்டிப்பாக இவர்கள் வந்து சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ இவர்களும் இந்த மாதிரி விஷயங்களில் வீடு கட்டுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கவனமாக சிந்தித்து செயல்படுறது நல்லது. அப்போ இவர்கள் பெயரில் இல்லாமல் இவர்களுடைய கணவன் மனைவி பெயரிலோ இவர்கள் வந்து இடமோ இல்லை வீடோ வாங்கிறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதாவது இது அடுத்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இந்த துலாம் ராசியை எடுத்துட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி சனி வராரு. இங்கே சனி வந்து இந்த துலாமில் வந்து உச்சமாகறாரு. அப்போ 4ஆம் அதிபதி சனியாகவும் வராரு இல்லையா? அப்போ இவர்கள் வந்து இந்த துலாம் ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா வீடு கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர்கள் லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. யார் வேணால் துளாராசிக்காரங்க எடுத்துக்கோங்க. வீடு கட்டினதுக்கப்புறம் இவர்கள் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போவாங்க. அப்போ துலாம் ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சின்ன வீடாவது அவங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க அந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போகிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கும் வந்து 4ஆம் அதிபதி சனியாக தான் வருவார். பட் என்னென்னா இந்த விருச்சிக ராசிக்கு 4ஆம் அதிபதி சனியாக வந்தாலும் இந்த செவ்வாய் சனி நமக்கு வந்து பிரச்சனை தானே கொடுக்கும். அப்போ இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர்களும் வந்து இவர்களுடைய பெயரில் வாங்காமல் இவர்களுடைய மனைவியோ இல்லை கணவன் பெயரோ இல்லை தனது மகன்கள் பெயரிலையோ வாங்கிறது வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் தேவையில்லாத வீட்டில் சண்டை சச்சரவுகள், அடிக்கடி நோய் வாய்ப்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதியே குருவாக வருவார். ஓகேங்களா? லக்னாதிபதியும் 4ஆம் அதிபதியும் ஒருவரே வருவார். இந்த 4ஆம் அதிபதி லக்னாதிபதி எங்கே உச்சமாகறாரு? 8ஆம் இடத்துல உச்சமாகறார். அப்போ இவர்கள் பெயரில் வீடு கட்டுறதுக்கு வாங்குறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக வாங்கணும். ஏன்னா இவர்கள் வீடு கட்டி முடிஞ்ச பிறகு இவர்கள் சில பிரச்சனைகள், சங்கடங்கள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே இவர்களும் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசி. இந்த மகர ராசிக்கு செவ்வாய் 4ஆம் அதிபதி, ஆனால் பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதியாகவும் வராரு, பாதகாதிபதியாகவும் வருவார். அப்போ முதல்ல ஒரு லாபத்தை கொடுத்து அதற்கு பின்னாடி பாதகத்தை செய்வார். அப்போ இவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டி வாடகைக்கு விடக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது இவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மகர ராசிக்காரங்க குடியிருக்கிறவங்களே வாங்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். யார் வீட்டில் குடியிருக்காங்களோ அவங்க அந்த சொந்த வீடாக ஆக்கிக்குவாங்க. அந்த
அமைப்பு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்போ நம்ம வந்து சொந்த வீடு நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா கும்பராசி. இந்த கும்பராசிக்கு 4ஆம் இடம் என்னதுங்க? சுக்கிரனா வரார், ரிஷபராசியாக வராரா, அவரே பாதகாதிபதியாகவும் வரார் இல்லையா. அப்போ இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு பிறகு இவர்களுக்கு வீடு கட்டியக்கூடிய யோகம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இவர்கள் கும்பராசியாக இருக்கும் பொழுது ஒன்றா ஒரு உயிர்காரகமோ இல்லை பொருள்காரகமோ அடிபடும். ஒன்றா தாய் தந்தையோரோட இழப்பு இருக்கும், இல்லை அப்படின்னா சொந்த வீடு கட்டுறதுக்கப்புறம் அதற்கப்புறம் இவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி இவர்கள் வந்து முடிவெடுக்க வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா மீனராசி. இந்த மீனராசிக்கு 4ஆம் இடம் என்னவா வரும்? மிதுனமாக வரும் இல்லையா, புதனாக வரும். இப்போ இந்த புதன் வந்து இவர்களுடைய வீட்டில் என்னவாகிறாரு? நீசமாகிறாரு இல்லையா. அப்போ இந்த மீன ராசிக்காரங்க இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டினதுக்கப்புறம் ஒரு தாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தாய்க்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இவர்கள் வந்து கொஞ்சம் அனுபவிக்க நேரிடும். அதனால் இவர்கள் வீடு கட்டும்போது, அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொந்த வீட்டுக்கு போனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா இவர்களும் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறப்ப தன்னுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு இவர்களும் வீடு கட்டுறது மிக சிறந்தது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வீடு கட்டுற யோகம், சொந்த யோகம் யாருக்கு அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கேன். அனைவரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இந்த வாய்ப்பளித்த மணிகண்டராஜ், தர்மசாஸ்திர மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கும் அவர்களது நிர்வாக குழுவினர் அனைவருக்கும், இதை ஒளிபரப்பிட்டிருக்கிற முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும் அவரது உறுப்பினர் அவர்களுடைய கூட வந்து வேலை செஞ்சிட்ருக்கவங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நமக்கு 12 ராசிக்காரர்களும் வீடு கட்டும் யோகம் எப்பொழுது அமையும் என்று சிறப்பாக நமக்கு உரையை வழங்கிய நமது அம்மா ஈரோடு குரு கனிமொழி அம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.